ஒரு கேண்டில் ஸ்டிக்கை ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த கேண்டில் ஏன் உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை உருவாக்கி நம்ம பார்த்த உடனே ஒரு ப்ரைஸ் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஓப்பன் ஆகுது. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு லோ வரைக்கும் போகிறாங்க. ப்ரைஸ் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸை போய் ரீச் பண்ணுது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்லேயே முடியாமல் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல க்ளோஸ் ஆகிடுது. அதாவது இந்த டேட்டாவை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில்குள்ளார கொண்டு வந்துடுறாங்க. எப்படி அப்படின்னா இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் இருக்குது அண்ட் இந்த க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை வந்து பாடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பன் ஆகி மேலே முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். அது க்ரீன் கலரில் கொடுத்துருந்தாங்கன்னா கீழே ஓப்பன் ஆகி மேலே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு லைன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. அதாவது இந்த கேண்டில்னு சொல்கிறதுக்கான இடமே இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. அதுக்கு பேர் திரி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிலோட ஷேடோஸ் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா விக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலோட மேலே இருக்கக்கூடிய அந்த ஷேடோஸ் அப்படிங்கிறது தான் எவ்வளோ தூரம் ஹையஸ்ட் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரியே ப்ரைஸ் எவ்வளோ தூரம் கீழே போயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேண்டிலோட பாட்டம்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அது எவ்வளோ தூரம் கீழே போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்போது ஒரு கேண்டில் பார்க்கும்போது எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு, எவ்வளோ தூரம் லோ போயிருக்கு, எவ்வளோ தூரம் ஹையஸ்ட் போயிருக்கு, கடைசியாக முடியும் போது எங்கே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேண்டில் அப்படிங்கிறது யூஸ் ஆக போகுது. இதே மாதிரியே ஒரு நெகட்டிவ் கேண்டில் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் ஆகிருக்கு. அங்கேருந்து ஒரு ஹையஸ்ட்டும் போயிட்டு திரும்ப கீழே வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் ப்ரைஸ் போயிட்டு மேலே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதாவது ஓப்பனிங் ப்ரைஸ் மேலே இருந்து கீழே வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா அது ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணிடலாம், மேலே ஓப்பன் ஆகிருக்கு, கீழே க்ளோஸ் ஆகிருக்கு அண்ட் லோயஸ்ட் கீழே வந்துருக்கு, அதுக்கு மேலே இருக்கிறது ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்.